அவர் அதற்கு மேல் எதையும் கேட்காமல் அமைதியாக இருக்கிறார். சிறிது நேரம் கழித்து நிலாவின் அப்பா கிளம்பத் தயாராகிறார். அப்போது அவர் நடேசனுடன் தனியாக பேச வாய்ப்பு கிடைக்கிறது. என்னங்க, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, நடேசன் மிகவும் வருத்தத்துடன் நடந்த உண்மையை பகிர்கிறார். டிவி வாங்கித் தர முடியாமல் போனது, பணத்தட்டுப்பாடு, வண்டிக்காக வாங்கிய கடன், குடும்பச் செலவுகள் இவையெல்லாம் சேர்ந்து நிலா மனமுடைந்தது என அவர் ஒப்புக்கொள்கிறார். அவ கோபம் கொஞ்ச நாள்ல மாறிடும். நான் அவளை சந்தோஷமா வைத்துக்கணும் என்பதுதான் ஆசை என்று மனம் திறந்து பேசுகிறார். இந்த வார்த்தைகள் நிலாவின் அப்பாவை மேலும் சிந்திக்க வைக்கின்றன. தனது மகள் உண்மையிலேயே பல தியாகங்கள் செய்து வாழ்கிறாள் என்பதை அவர் தெளிவாக உணர்கிறார். சில நிமிடங்களில் ஜான் வீட்டிற்கு வருகிறார். மரியாதையுடன் மாமாவை வரவேற்று அவரை காரில் அழைத்துச் செல்ல முன்வருகிறார். பயணத்தின் போது நிலாவின் அப்பா நேரடியாக பேச ஆரம்பிக்கிறார். உங்க வாழ்க்கையை நான் குறை சொல்ல வரல. ஆனா நிலா இப்படி தினமும் கஷ்டப்படுறது எனக்கு பார்க்க முடியல. சென்னையில ஒரு நல்ல பிளாட் வாங்கிட்டு தர்றேன். எல்லா வசதியும் இருக்கும். நீங்களும் நிலாவும் தனியா போய் அமைதியா வாழுங்க என்று சொல்கிறார். ஜான் எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்கிறார். அவர் மனதிலும் இந்த வார்த்தைகள் ஆழமாக பதிகின்றன. மாமா மேலும், உடனே முடிவு எடுக்க வேண்டிய அவசியமில்லை. நல்லா யோசிங்க. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் என்பதுதான் என் ஆசை என்று கூறிவிட்டு இறங்கி செல்கிறார். அந்த பயணத்திற்குப் பிறகு ஜானின் மனதில் பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. மாமா சொல்றதுல தப்பே இல்ல. இங்க தினமும் ஒரு பிரச்சனை. நிலா எப்போதும் யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளோட வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்கப் போகுது என்று அவர் யோசிக்கிறார். ஆனால் நிலா இந்த குடும்பத்தை உயிராக நேசிப்பது அவருக்கு தெரியும். அவளிடம் தனிக்குடித்தனம் பற்றி பேசினால் உடனே மறுத்துவிடுவாள் என்பதையும் அறிவார். அதனால் சரியான நேரம் பார்த்து எப்படி இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்வது என்று மனதில் திட்டமிட ஆரம்பிக்கிறார். இந்த அமைதியான யோசனையே அடுத்தடுத்த சம்பவங்களுக்கு அடித்தளமாக மாறுகிறது. அதே நேரத்தில் சேரனுக்கு சந்தாவிடமிருந்து அவசர தொலைபேசி அழைப்பு வருகிறது. அழுகையுடன் பேசும் சந்தா, இங்கே எல்லாரும் என் கல்யாணத்தை வேற ஒருத்தருடன் முடிவு பண்ண பார்க்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்க கூடவே வர்றேன். நீங்க ஒரு மஞ்சள் கயிறு கட்டினா போதும் என்று கதறுகிறாள். அந்த வார்த்தைகள் சேரனை அதிர்ச்சியடையச் செய்கின்றன. அவர் உடனே சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் அருகில் இருந்த பல்லவன், இப்பவே போய் அந்நிய